சாய்ராம். லதா நான் சென்னையிலேருந்து. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் உண்மையிலேயே. பாபாவுக்கு நன்றிகள். நம்முடைய சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் கூடான கூடிய நன்றிகள். சாய்ராம்ஜி அப்பாவுக்கு முக்கியமாக அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருடைய பல பணிகளுக்கு இடையில் இந்த பிரார்த்தனை குழு வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பா ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேற்றிட்டு வராரு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய தலை போகிற விஷயமா இருந்தாலும் அப்பா தைரியம் சொல்வார். முதல்ல நம்மளுக்கு உடனே இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும் சாய்ராம்ஜி அப்பா. அந்த பேச்சுக்காக நம்பிக்கைக்காக அவருக்கு கூடான கூடிய நன்றிகள் சொல்லணும். முக்கியமான ஒரே ஒரு விஷயந்தான், பாபா நம்மளுக்கு பாதுகாப்பு அரணா கோட்டையாக நம்ம கூட இருக்கார். அவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு. அதனால் நம்மளாச்சும் ஒரு சில சமயம் நம்ம அவர் கையை நழுவ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய பிள்ளைகளை ஒரு தாய் எப்படி அரவணைச்சு அன்பாக பத்திரமாக வச்சுக்கிறாளோ, கெட்டியாக ஒரு தாய் தான் குழந்தைய கையை பிடிச்சிட்ருக்காளோ, அதே மாதிரி தான் சத்குரு சாய்நாதர் நம்மளுடைய கரங்களை கெட்டியாக பிடிச்சிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வழியிலும் அவர் துணையாக வராரு. ஒவ்வொரு சமயம் நம்மளுடைய நலன்கள்லேயே அக்கறையாக இருக்கார். அவர் இருக்கும்போது அவரை தாண்டி அவருடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கும்போது அவரை தாண்டி நம்மளால் எந்த பிரச்சனைகளுக்குமே உள்ளாக மாட்டோம். அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கார், எல்லாமுமா இருக்கார். அனாதைகளாக இருந்தால் உறவினராக இருக்கார், அம்மா இல்லைனா அம்மாவாக இருக்கார், அப்பா இல்லைனா அப்பாவாக இருக்கார். எல்லா உறவுகளுமா நம்ம தேடுற நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நம்மளுடைய வாழ்வாக, நம்மளுடைய உயிராக, மூச்சாக, நம்ம தேவைப்படுகிற எல்லா பந்தமுமா சொந்தமுமா இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடியும் வரக்கூடிய ஒரே ஒரு உறவாக அப்பா நம்ம கூட இருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையோட பொறுமையோட வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மன நிம்மதி சந்தோஷம் அமையும். அப்பாவுக்கு ஸ்ரீ சாய் சத்சரிதம் படிக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா சாய் சத்சரிதம் ஹேமந்த் பந்த் முதல்ல போய் கேட்குறாரு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் எழுதணும் அப்படின்னு ஷாமாவை விட்டு கேட்க சொல்கிறாரு. ஹேமந்த் பந்த் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தகைய தகுதி பெரிய மகான்களை பற்றி எழுதிய தகுதி எனக்கு கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு அறிவிலி. ஆனால் உங்களுடைய எதுவுமே தெரியலைனாலும் உங்களை புகழ்ந்து உங்களை பார்த்து உங்களை படிக்கிறதுக்கு பல சாய் பக்தர்களுக்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும். பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உங்களை பற்றி வந்திருந்தாலும் இந்த புத்தகம் நான் எழுதுறதுக்கு உங்களுடைய அனுமதி கொடுக்கணும்னு பாபா கேட்குறாரு ஷாமா மூலமாக ஹேமந்த் பந்த். அப்போ பாபா சொல்கிறாரு, வாழ்க்கை குறிப்புகளை நீ எடுத்துக்கோ, உனக்குள்ளே இருந்து என்னுடைய வார்த்தைகளை நானே உன்னை எழுத வைப்பேன்னு பாபா சொல்கிறாரு. அதனால் ஸ்ரீ சாய் சத்சரிதம் படிக்கிறது மூலமாக பாபாவுடைய வாழ்க்கை, பாபா நமக்கு சொல்லி கொடுத்த அனுபவங்களை பாபாவே நம்மளுக்கு புரிய வைப்பார். அதனால் தினமுமே ஒரு மணி நேரம், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்கி பிரார்த்தனைக்கும் சில மணி நேரங்களும் நம்மளுடைய சாயப்பாவுடைய கதைகள், பாடல்கள், அவருடைய அற்புதங்களை நம்ம படித்து தெரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு வாழ்க்கை முறையையும் நம்ம பின்பற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தேவையோ அதுக்கு மேலே பாபா நம்மளுக்கு கொடுப்பாரு. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த நன்றிகள் எல்லாமே பாபாவுக்கு தான் போய் சேரும். நம்ம வார்த்தைகளில் நம்ம கேட்குறோம், படி அளக்கிறவர், வரங்களை அள்ளி தருபவர் தாத்தா அவர் மட்டும்தான். அவருக்கு கோடிக்கணக்கான நன்றிகள். நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஸ்ரீ சாய் சத்சரிதம் படிக்கணும், பாபாவுக்காக பாடல்கள் பாடணும், ஓம் சாய்ராம் எழுதணும். அவருடைய உதியையே நம்மளுடைய மருந்தாக நினச்சி அவரே சிறந்த மருத்துவராக நம்ம நினச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில் உறுதியாக நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்தவித நோயுமே வராது, எந்த மனக்குறைவும் வராது, அழுகையும் வராது, கண்ணீரும் வராது. சந்தோஷமாக இருங்க. பாபா உங்கள் கையை பிடிச்சிருக்காரு. நம்மளுடைய கைகளை அவர் கெட்டியாக பிடிச்சிருக்காரு. ஒரு தாய் எப்படி குழந்தையோட கைகளை கெட்டியாக பிடிச்சிருக்காலும் அதே மாதிரி பாபா சத்குருநாதர் தாயா தந்தையா அனைத்து உறவுகளுமா நம்பிக்கையாக, நம்மளுடைய விடாமுயற்சியாக, நம்மளுடைய பொறுமையாக, நம்மளுடைய கடமையாக, நம்மளுடைய வேலை செய்கிற வேலையாக எல்லாமுமா இருந்து நம்மளை வழி நடத்திட்டு வராருன்னு ஒரே நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கவலை வராது, கண்ணீரும் வராது. மண்டல வழிக்கணை சாயப்பா நம்ம கூடவே இருக்கார். ஷிரடி சாயப்பா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.